ஜனவரி மாதம் அதான் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் அதான் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஹனி எங்கே இருக்குது, நீங்கள் அது வெளியே டேஸ்ட் பண்ணுங்கள். யா ப்ளீஸ் தம்பி நீங்கள் போடுவாங்க. இது வந்து ரா அந்த ஹனி கோம்லேருந்து அப்படியே யூஸிங் விட்டாங்க. உங்களுக்கு அந்த கோம்போட வேணுனாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். அதை கடிச்சு சாப்பிடலாம் அப்படியே அந்த மாதிரியும் டேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? லைக் இந்த இதுலேருந்து தான் வந்து சீசன் நீங்கள் பாருங்கள், இல்லை ஒன்று எல்லோவாக இருக்கும், ஒன்று இதாக இருக்கும். அது கோலன் வச்சு நம்ம அந்த ஏரியாவில் எடுக்கிறது அந்தந்த சீசனுக்கு இந்த சீசனில் மட்டும்தான் ஹனி கிடைக்கும். எல்லா டைம்லையும் கிடைக்கும். இப்போ நாவல் சப்பாயிடும் எங்கள் வேலையே இருந்தாங்க 3 பேருக்கு வேலைதான். ஒரே நாளில் வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் புரியாது. உங்களுக்கு எந்த தேனுங்கிறத நான் சொன்னால் புரிஞ்சுக்கலாம். இதை நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு 1 இயர் கூட வந்து ஃபீல் இருந்தால் தான் எப்படி அப்படிங்கிறது. அதாங்க மேம், எப்படின்னா ஒவ்வொன்றுமே இப்போது அதோட மெச்சூரிட்டி பொறுத்து. சில ஹனி இப்போ கொம்புத்தேன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா கெட்டியாக இருக்கும். எப்படின்னா இதில் மாய்ஸ்சர் இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒன்று தின்னாக இருக்கும். இது வந்து வேர்ல்டுலேயே ரேரஸ்டான ஸ்டிங்லெஸ் பீன் சொல்கிறது. ஆமாம், ஸ்டிங்லெஸ் பீன் ஸ்மால் பீங்கிறது கொம்புத்தேன். புளிக்கும் இந்த தேன் ரொம்ப லைட்டாக இருக்கும். ஆமாம், டேஸ்டிங் அவைலபிள் இந்த மாதிரி போனால் டேஸ்ட் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு ஷோக்காக டேஸ்ட் பண்ணிருக்காங்க. தேனை நாங்கள் குடிக்கும் போது இன்னும் அது ஒத்துக்க நம்ம ஸ்க்வீஸ் பண்ணும் போது இதோட போலன்ஸ் எல்லாமே உள்ள இன்டாக்டாக இருக்கும். போலன்ஸ் ஒன்ஸ் கலக்கும் போது தேன் வந்து கலங்கலாயிடும், கெட்டியாக இருக்கும். ஆனால் போலன்ஸோடு சாப்பிட்றது ஒருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க, தேன் இப்படி இருக்கும் அப்படி இருக்குங்கிறதுலாம். அதெல்லாம் எப்படி வேணால் இருக்கலாம். தனி கோம்போடே கொண்டு வந்துருக்கும். நீங்களே ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதான் ஃபஸ்ட்டு ஒரு காடுகள் இருக்கிற தேன் எப்படி இருக்கும், எத்தனை கலரில் இருக்கும், எத்தனை வெரைட்டிஸ் இருக்கும், அதோட டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த கோம்போட சாப்பிட்றப்போ உங்கள் ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் டேரெக்டாகவே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான ஒரு சின்ன நிறைய இருக்குது. ஹனியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 13 டைப்ஸ் ஆஃப் ஹனி இருக்குது. ரேரஸ்ட் ஸ்டிங்லெஸ் பீ இருக்குது. அந்த மாதிரி நிறையா இருக்குது. மேம் அது வந்து என்னென்னா ஒரு 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் ஓல்டு ஹனி அது வந்து என்னென்னா கல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹனி வந்து அதில் வந்து மெடிசன் காம்படிஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டெஸ்ட் அப்படி வந்து காடுகள் வந்து வராது. அவங்க வந்து பாக்ஸ் வச்சு டிஷ்யூ வருதா ஒரே மாதிரி அப்படிதான் இந்த மெத்தட் சாப்பிடுறேன்.